அண்ணா ஒரு டீயை கொடுங்கண்ணா. சுடுது. தம்பி டீயை மூடி வைப்பா, பூச்சி அதை விழுந்துட போகுது. அண்ணா ஒரு பிளேட் தாங்கண்ணா. இந்தாப்பா. நான் டீயை பார்சலாக போட்டுத்தாங்கண்ணா. இந்தா போட்டுருங்க தம்பி. ஓகே, நம்ம நார்மலாக டீ கடையில் அப்சர்வ் பண்ணுற சினாரியஸ் இதான். இந்த 3 சினாரியோலையுமே ஒரு சயின்ஸ் தியரி பின்னாடி இருக்கு. அது என்ன தியரி அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இங்கே மூடி போடாத டீ கிளாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணோம்னா இந்த ஒரு டீ கிளாஸ் ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இருக்குது. ஸோ இன்கேஸ் இதில் ஒரு எறும்பு வந்து உள்ளே விடலாம், ஆர்எல்ஸ் நம்ம ஒரு பிஸ்கட்டை உடைச்சி அதில் டிப் பண்ணலாம். அப்படி டிப் பண்ணும்போது there will be some transfer of mass. ஓகே, ஸோ இன் அடிஷன் டு தட் we will be having heat transfer, அதாவது அதோட சூடு தன்மையும் குறையும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா இட் இஸ் அ ஓப்பன் சிஸ்டம். மூடி போடாத சிஸ்டம் ஓப்பன் சிஸ்டம். அதே இப்போ மூடி போட்ட டீ கிளாஸு இது ஒரு க்ளோஸ் சிஸ்டம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா இதில் வந்து there will be no mass transfer. அதில் ஒரு எறும்பு விழுறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை, நீங்கள் பிஸ்கட்டும் டிப் பண்ண முடியாது. ஸோ அந்த கேஸில் there will be some loss of temperature only, அதாவது அந்த சூடு நிலை மட்டும்தான் குறையும். ஸோ இட் இஸ் அ க்ளோஸ்டு சிஸ்டம். அப்போ எதுக்கு இந்த ஃப்ளாஸ்க் வருது? இந்த டீயை தூக்கி ஐசோலேட் பண்ணி வைக்கணும்ல. ஐசோலேட் சிஸ்டம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இப்போ டீயில் எனக்கு சூடும் குறையக்கூடாது, அதே மாதிரி அதோட வெயிட் மாசும் குறையக்கூடாது. அப்போது அதை நான் ஐசோலேட் பண்ணி வைக்கணும், தனிமைப்படுத்தி வைக்கணும். அதுதான் அந்த ஃப்ளாஸ்க். ஸோ அதுதான் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஓகே, இப்போ நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் சிஸ்டம் பார்த்தோம். ஓப்பன் சிஸ்டம், க்ளோஸ் சிஸ்டம் அண்ட் ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் த சிஸ்டம்? சிஸ்டம் அப்படின்னா என்னென்னா, நம்ம எந்த ஒரு மெட்டீரியல் ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம ஸ்டடி பண்ணுறோமோ அதான் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஸோ அதோட டைப்ஸ் தான் ஓப்பன், க்ளோஸ்ட் அண்ட் ஐசோலேட்டட். ஸோ இந்த சிஸ்டம் அப்படிங்கிறது எதில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா தெர்மோடைனமிக்ஸ். ஸோ த பேசிக் கிராமர் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் இஸ் சிஸ்டம், சரௌண்டிங், பவுண்டரி அண்ட் யூனிவர்ஸ். இந்த இடத்துல டீ சிஸ்டம், டீயோட கிளாஸு பவுண்டரி, அந்த டீ கடை தான் யூனிவர்ஸ். ஸோ ஏன் அந்த டீ கிளாஸை பவுண்ட்ரின்னு சொல்கிறோம்? அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. எந்த ஒரு லேயர் நம்ம சிஸ்டமையும் சரௌண்டிங்கையும் பிரிக்குதோ தட் இஸ் கால்ட் அ பவுண்டரி, அண்ட் த சிஸ்டம் ப்ளஸ் சரௌண்டிங் இஸ் ஆல்சோ கால்ட் யூனிவர்ஸ். நம்ம டெய்லி லைஃப்பில் தெர்மோடைனமிக்ஸும் சரி, எந்த சயின்ஸும் சரி, டீ கடையில் இருக்கின்றது இதுலேருந்து ஈஸியாக புரியுது. இட்ஸ் குட் இன்டு இட்.